ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கு தேவையான சத்தான உணவுகளை நாம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஆனா இன்றைய காலகட்டத்துல அது சாத்தியமா இருக்குதா அப்படின்னு கேட்டா நாம சாத்தியப்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சத்தான உணவு அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாம இன்னைக்கு துரித உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்காம ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி நாம ஓடிட்டு இருக்க பட்சத்துல அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது ஒரு நல்ல மருத்துவ பலன் மிக்க உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேப்பம் பூ. வேப்பம் பூ மட்டும் இல்லாம வேப்ப மரத்தோட இலை, வேர், பட்டை, காய், பழம் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் வேப்ப மரத்தை அவ்வளவு பாதுகாப்பா வளர்த்தாங்க. வேப்ப மரம் இவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்கிறது அப்படின்றதால கிராமத்தோட மருந்தகம் அப்படின்னு கூட பண்டைய காலத்துல வேப்ப மரத்தை சொல்லுவாங்க. நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் தீர்க்கிற சக்தி இந்த வேப்ப மரத்தோட ஒவ்வொரு பாகங்களுக்குமே உண்டு. அதுல இன்னைக்கு வேப்பம் பூல இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டும் பார்க்க போறோம். உங்களுக்கு அதிகமா ஏப்பம் வந்துட்டே இருக்கு, பசியின்மை இருக்கு, வாயு தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வேப்பம் பூவை கொஞ்சமா எடுத்து மென்னு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலையே கிடைக்கும். அடுத்ததா 5 கிராம் உலர்ந்த பழைய வேப்பம் பூ எடுத்துக்கோங்க. அதுல 50 மில்லி தண்ணீர் ஊற்றி அப்படியே மூடி வச்சிருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வடிகட்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பசியின்மை, உடல் தளர்ச்சி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வேப்பம் பூவால துவையல் செய்யலாம், ரசம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா குமட்டல், வாந்தி, மயக்கம், குடல் புழு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது பசி உணர்வை நல்லாவே தூண்டுது. இத ஊற வச்சு நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடல் உள்ள பித்தம் கூட குறையுது. சின்ன வயசுல இருந்தே பாட்டி நமக்கு சொல்லிருப்பாங்க இல்லையா, வேப்பம் பூ அப்படின்றது, வேப்பம் இலை அப்படின்றது ஒரு கிருமி நாசினி நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது முற்றிலும் உண்மை. வேப்பம் பூவை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிற்றுல எந்த ஒரு கிருமிகளும் தங்காது. அது மட்டும் இல்லாம ஜீரண சக்தியையும் இது அதிகப்படுத்துது. கொதிக்க வச்ச சூடான நீர்ல வேப்பம் பூவை போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா தலைவலி, காது வலி, தலையில நீர் கோர்த்திருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். கடைசியா வேப்பம் பூவை தேநீர் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜீரண கோளாறு சரியாகும். அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மலச்சிக்கல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமலே தடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இயற்கையான உணவுகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை அளிக்க கூடியது, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற ஐபிசி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.